பிஎஸ்என்எல் யூசர்ஸ் எல்லாருமே என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ எனக்கு வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக பேசிக்கான இன்டர்நெட்டே ஆக்டிவேட் ஆக மாட்டுது. பேசிக்கான இன்டர்நெட் ஆக்டிவேட் ஆனாலும் ஓல்டு சேவை வந்து ஆக்டிவேட் ஆக மாட்டுது. இதே போல் ஜிபிஆர்எஸ் செட்டிங்கில் ப்ராப்ளம் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் கூப்பன்ஸ்லாம் சிலதே ஒர்க் ஆக மாட்டுது. அதெல்லாம் கிளைம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேர்ஸ்டேலான ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் அப்போ தான் நோட்டீஸே பண்ணேன். ஸோ எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். என்னென்ன ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்குது? ஃபர்ஸ்ட், இன்டர்நெட் ஆக்டிவேட் ஆகலை. ரெண்டாவது, வோல்ட் ஆக்டிவேட் ஆகலை. ஜிபிஆர்எஸ் செட்டிங் கிடைக்கல. ரீசார்ஜ் பண்ணியும் என்னோட பிளான் வந்து ஆக்டிவேட் ஆகலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணல. எஃப்ஐசிஆரோட ரிடீம் கோடு வந்து நான் கிளைம் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு ஏகப்பட்ட ப்ராப்ளம் சொல்லியிருக்கீங்க. ஜஸ்ட் உங்கள் மெசேஜ் மூலியமாகவே சொல்யூஷன் எடுக்க முடியும். மெசேஜ் கால் மூலியமாகவே எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு மெசேஜ் என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது 1925 அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து டயல் பண்ணிவிட்டு நீங்கள் கேப்ஸ் ஆன் பண்ணிக்கணும். கேப்ஸ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்னு ஜஸ்ட் வந்து மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுங்கள். இது மூலிமா பேசிக்கான இன்டர்நெட் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எனேபிள் பண்ணிடுவாங்க. இது மூலிமா நீங்கள் போர்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை நியூவாக சிம் வாங்கியிருந்தாலும் சரி, உங்களுக்கு ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா நெட்டோட ஆக்சஸ் வந்து கிடச்சிடும். எந்த வகையான ப்ராப்ளம் இது யாருக்கு அப்படின்னா, நெட்டை ஆன் பண்ணியும் ரீசார்ஜ் பண்ணியும் எனக்கு நெட்டே வரல, 1 KB கூட மேலே வந்து ரன் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு பேசிக்கான சொல்யூஷனாக இருக்கும். இதுதான் சொல்யூஷனே சொல்ல முடியும். ரொம்ப சிம்பிளாகவே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதே போல் 53733 அப்படின்னு இந்த நம்பருக்கு டயல் பண்ணிவிட்டு கேப்ஸை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ACT ஆக்ட் VOLTE வோல்ட் அப்படிங்கிறத ஜஸ்ட் வந்து டயல் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இது மூலிமா உங்களுக்கு வோல்ட் சேவைக்கான ஆக்டிவேஷன் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிடுவாங்க. நீங்கள் நியூவாக சிம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஏற்படும் சொல்லலாம். என்னால் அடித்து சொல்ல முடியும். H+ வரும், H வரும், E வரும். அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த வோல்ட்டுக்கான ஆக்சஸே வந்து கொடுக்க மாட்டாங்க. உங்கள் ஏரியாவில் 4G 5G சேவை இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவங்களாமே இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. இதே போல் பார்த்தீங்க அப்படின்னா 58355 அப்படிங்கிற நம்பருக்கு டயல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிபிஆர்எஸ் செட்டிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஜிபிஆர்எஸ் செட்டிங் வந்து சரியாக செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா தாராளமாக உங்கள் எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல் ஆகும். இது யாருக்கு வரும் இந்த ப்ராப்ளம்? நீங்கள் 4G சிம் வச்சுருந்தீங்க, அதே நேரத்தில் 4G மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அடிக்கடி இந்த ப்ராப்ளம் வர்றதா இப்போ வந்து ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலிமா ஜிபிஆர்எஸ் செட்டிங்கை எடுக்க முடியும். இது எப்படி எடுக்கலாம்? நீங்கள் 3G தான் வேணும் அப்படின்னா /3Gன்னு போடும். அதாவது கேப்ஸ் ஆன் பண்ணிட்டு ஜிபிஆர்எஸ்ன்னு பண்ணிட்டு /3G அப்படின்னு போட்டிங்கன்னா 3Gக்கான எல்லா வகையான ஜிபிஆர்எஸ் செட்டிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இல்லை எனக்கு 4G தான் வேணும் அப்படின்னா 4Gக்கான ஜிபிஆர்எஸ் செட்டிங் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது மூலிமா அந்த விஷயத்தையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதே போல் காலில் தான் எனக்கு சொல்யூஷன் வேணும் ப்ரோ, எனக்கு மெசேஜ்லாம் வேணாம், எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது, நான் கால் பண்ணியே கேட்டுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 1503 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும், அதே நேரத்தில் 180018015003 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் நீங்கள் ஈஸியாக வந்து கால் பண்ணியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சொல்யூஷன் கேட்கலாம். கடைசியாக சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பர் தான். இந்த டோல் ஃப்ரீ நம்பர் யாருக்கு வந்து அதிகமாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிம் வச்சுருக்கீங்க, பிஎஸ்என்எல் சிம் வச்சுருக்கீங்க, அதில் கால் போல அதில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் மற்ற சிம்லேருந்து ரிப்போர்ட் பண்ணி என்னோட பிஎஸ்என்எல் சிம் வந்து ஆக்டிவேட் பண்ணணும், அதில் இருக்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட்டாக சொல்கிற நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பர், அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட் சிம் வச்சுருக்கேன் ப்ரோ, நான் ப்ரீபெய்ட் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க 1507 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கேஒய்சி கம்ப்ளீட் ஆகலை, வெரிஃபிகேஷன் நடக்கலை அப்படின்னா இதுக்கு தாராளமாக நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். அதே போல் எஃப்ஆர்சி ரீசார்ஜ் ஆப்ஷன் கூப்பன் கோடு இந்த மாதிரிலாம் கிளைம் பண்ண முடியல அப்படின்னா அதையுமே இங்கேயே நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மெசேஜ் மேலே மெசேஜாக வரும். என்னென்ன பிளான்லாம் உங்களுக்கு ஆக்டிவேட்டில் இல்லையோ, எதுக்கெலாம் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியர்ட் ஆகி உங்களுக்கான மெசேஜை வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதெல்லாம் ஆக்டிவேட் ஆகலை, இன்டர்நெட் ஆக்டிவேட் ஆகலாம், அதுக்கான மெசேஜ் வந்திருக்கும். இன்டர்நெட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, செக் பண்ணி பாருங்கள் சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து மெசேஜ் சென்ட் பண்ணிடுவாங்க. அதே போல் ஆக்டிவேட் வோல்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா வோல்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு கீ ஸ்லாட் கொடுத்துருவாங்க. ஜிபிஆர்எஸ் செட்டிங் இல்லை அப்படின்னா ஜிபிஆர்எஸ் செட்டிங்கை மேனுவலாக சென்ட் பண்ணிடுவாங்க. இல்லை அப்படின்னா அதை எப்படி டேக் டவுன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கால் பண்ணுறதுலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து கஸ்டமர் கேர் அப்ரோச் பண்ணி உங்களுக்கான சொல்யூஷனை வந்து எடுத்துக்க முடியும். இதே போல் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோவை, சொல்யூஷன் வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.